சிதம்பரம் அருகே பூமுட்லூரில் பாஜக சிறுபான்மை பிரிவு தலைவர் மீது ஏர்கன்னால் சுட்டதாக கூறப்பட்ட சம்பவத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. சிறுவன் பேட்டில் ஜல்லிக்கல்லை போட்டு கிரிக்கெட் விளையாடியதில் கல்பட்டு செல்போன் சேதமடைந்தது அம்பலமாகியுள்ளது. சிதம்பரம் அருகே உள்ள பூமுட்லூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் 53 வயது அஸ்கர் அலி கான். இவர் பாரதிய ஜனதா கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட சிறுபான்மை பிரிவில் மாவட்ட தலைவராக பொறுப்பு வகித்து வருகிறார். இவர் நேற்று முன்தினம் இரவு வீட்டிலிருந்து வெளியே புறப்படும் போது ஏர்கன்னால் சுடப்பட்டு அதிலிருந்து வந்த ரவை தனது சட்டை பாக்கெட்டில் வைக்கப்பட்டிருந்த செல்போனில் பட்டு செல்போன் சேதமடைந்ததாக காவல்துறைக்கு புகார் தெரிவித்திருந்தார். இதையடுத்து பரபரப்பான பரங்கிப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தீவிர விசாரணை நடத்தினர். மேலும் அவரிடம் இருந்த செல்போனையும் வீட்டில் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்த ஹார்ட் டிஸ்கையும் கைப்பற்றி போலீசார் தீவிர விசாரணை நடத்தினர். பின்னர் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று விசாரணை நடத்தினார். இதையடுத்து அஸ்கர் அலிகான் கொடுத்த புகாரின் பேரில் பரங்கிப்பேட்டை போலீசார் 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். இந்த விசாரணை நேற்று 2வது நாளாக நடந்தது. கண்காணிப்பு கேமரா பதிவுகளை கொண்டு ஆய்வு செய்த அதே வேளையில் விழுப்புரத்திலிருந்து தடய அறிவியல் நிபுணர் ராஜு வரவழைக்கப்பட்டு உடைந்த செல்போனை ஆய்வு செய்தார். அப்போது குண்டுபட்டு செல்போன் உடையவில்லை எனவும் சிறு கல்பட்டு உடைந்திருக்கலாம் எனவும் கூறினார். இதையடுத்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதில் சம்பவம் நடந்த இடத்திலிருந்து சுமார் 50 மீட்டர் தொலைவில் 12 வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவன் தினமும் மாலை வேளையில் ரோடு போட பயன்படுத்தும் ஜல்லியை வைத்து மரக்கட்டையால் செய்யப்பட்ட கிரிக்கெட் மட்டையால் அடித்து விளையாடியது தெரிய வந்துள்ளது. சம்பவத்தன்றும் அந்த சிறுவன் அதேபோல் கருங்கல் ஜல்லியை வைத்து கிரிக்கெட் விளையாடிய போது அந்த ஜல்லியின் ஒரு பகுதி அஸ்கர் அலியின் சட்டை பாக்கெட்டில் இருந்த செல்போனில் பட்டு செல்போன் சேதமடைந்ததும் தெரிய வந்தது. இதனால் இந்த சம்பவத்தில் ஏர்கன் குண்டு பட்டு செல்போன் உடைந்ததாக எந்தவித தடயமும் இல்லை என்பது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதன் மூலம் கடந்த 2 தினங்களாக பரபரப்பாக பேசப்பட்டு வந்த இச்சம்பவம் முடிவுக்கு வந்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.